செஞ்சா ஊரில் யாவருக்கும் அந்த பார மனசுல நீர் இருக்கும். ஆகா நங்கருவாயம் பேர யார் சொன்னாலும் கருவில் இருக்கும் பிள்ளை கையெடுக்கும். பாவி கருணையிலே வள்ளலார், வீரத்திலே ஐயனார், அழகில் இவர் எம்ஜிஆர்டா. சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா. வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா. அள்ளி தந்து ரேக இல்ல கையில் பாரு. ஆண்டவனை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தாரு. ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடுறது கடவுளோட கர்ப்பகரத்தை இடிக்கிறதுக்கு சமம். பாஞ்சாலிய துயில் இருந்ததுனால கௌரவ சபையை அழிஞ்சது. சீதையை சிறை வச்சதுனால இலங்கையை சிதைஞ்சு போச்சு. கண்ணகியோட சாபத்தால மதுரையை எரிஞ்சது. என் தங்கச்சியோட தாலியால இவன் மந்திரி சபை எரியணும். தேசத்தந்த காந்தி கருப்பு கவனம் மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிருக்கலாம். கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு கைத்தறியை தூக்கினாலதான் கோடிக்கணக்கான இதயங்களை சம்பாதிச்சாரு. 24 மணி நேரமும் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக இன்னமே வேணும்னு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாரு கர்ம வீரர் காமராஜர். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டையே உயிர் மூச்சா நினைச்சு தமிழ்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா. இப்படி நாட்டை காப்பாத்தின தலைவர்கள் மத்தியில நாற்காலியை காப்பாத்துறதுக்காக பண்பாட்டையே பலி கொடுத்துட்டான். சம்பிரதாயத்துக்கு சமாதி கட்டிட்டான். சாஸ்திரத்துக்கு சாவுமணி அடிச்சுட்டான். இவன் நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா 5 வருஷத்துல தமிழ்நாட்டையே சுடுகாடா மாத்த. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அறவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒரு வேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிறக்காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. அவங்களுதான் அடையாளம் தெரியலையே. என்ன சார் அடையாளம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரிசியை பதுக்கிறவனும் இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சிட்டு இல்லாத 9 பேர்ல டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ரெடி பண்ணி சராசரியா கிடைக்க வேண்டிய 15 கிலோ அரிசியை கிடைக்க விடாம பண்றவன் தான் சார். மேலோட்டமா பார்த்தா வெறும் அரிசியை மட்டும்தான் கடத்துறாங்கன்னு தோணும். நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா விளைஞ்சும் 250 கோடிக்கு வெளிநாட்டுல உணவு கடன் வாங்கியிருக்கோம் 1984. இதெல்லாம் யாரால சார்? இவனுக்கு அரிசி கடத்துறதுனால. அடிச்சி சக்கரையே எட்டினே நிற்கிறையே நான். அவனை தொலைக்கிறதுக்கு தோட்டா இன்னும் உலகத்துல கண்டுபிடிக்கல. நம்ம அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அணுசக்தியை விட அதிகமான சக்தி தான் அவன். சண்டைக்கு வந்தவன் இல்ல, சாதிக்க வந்தவன். நம்ம அசோக சக்கரத்துக்கு மேல வெளியே தெரியுது 3 சிம்மம் தான். கண்ணுக்கு தெரியாத 4வது சிம்மம் நரசிம்மா. எதிரியை அவன் கத்தியால குத்த வேண்டியதில்லை, கண்ணால பார்த்தாலே. நிலம் நெருப்பு நீரு காத்து ஆகாயம் இந்த 5 எலிமெண்ட் தான் 6வது எலிமெண்ட் தான். அவன் பார்வை லேசர், பார்த்து புல்லட், பேசினா தென்றல், வீசினா புயல். இந்தியாவோட இன்னொரு ராணுவம் கேப்டன் நரசிம்மா.
தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆண்டவன் நமக்குலாம் நடுவு தண்டா காலை குத்துருக்கான். ஆனா அவருக்கு உதைக்கிறதுனே குத்துருக்கான். ஸோ ஐட்டு அச்சாருன்னு வச்சுக்கா 7 பேர் போய் விழுவான். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சான். காலை மட்டும் கீழே வைக்க முடியலையா? அவன் மட்டும் காலை கீழே வச்சுட்டான்னா பழையபடி ஆட ஆரம்பிச்சிருவான், ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை இப்படி பண்ணவன இல்லாம பண்ணிடுவான். எப்பவுமே ஆட்சியில இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. மக்களை நல்வழி கொண்டு வர நினைச்சிருக்கீங்களா என்னைக்கா? உனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிச்சுட்டே தான் இருப்ப. கமா. Even if I don't see your face. எனக்கு உன் முகம் தெரியலனால I know who are you. நீ யாரு, எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. நீ கூலி கொடுக்கறவன் இருந்தாலும் சரி, கூலி வாங்குறவன் இருந்தாலும் சரி, tell me. சொல்றா, ஒரு டிமாண்ட் என்ன? ஏய், பணமா, ராணுவ ரகசியமா, இந்தியாவோட அமைதியை கெடுக்கணுமா, ஓ தீவிரவாதத்தை இங்க வளர்க்கணுமா? என்ன பரேடுக்கு போற சாதாரண போலீஸ் நினைக்காதடா. நான் இன்டர்நேஷனல் போலீஸுக்கு பரேடு எடுத்தவன்டா. ஏய், நான் விருதகிரிடா, பஞ்சபூதத்தோட மொத்த உருவம்டா. இப்ப நான் சொல்றேன், அந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நீ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த மூளைக்கு ஓடினாலும் சரி, நீ எந்த தேசத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், நீ எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும், உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பேன், உன் முன்னாடி வந்து நிற்பேன், உன்னை பிடிப்பேன், கதையை முடிப்பேன். Come and meet me. Good luck. If you can, come and meet me. Good luck. Good luck. Good luck. We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதா, அவன் ஒரு நல்ல மகன். அவனுடைய பிள்ளைங்க எழுதா, அவன் ஒரு நல்ல தகப்பன். அவன் கூட பிறந்தவங்க அழுதா, அவன் ஒரு நல்ல சகோதரன். அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா, அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுதப்பா. என் மரணத்துக்கு பின்னால
பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய்ஹிந்த். தத்தளிச்சு வாடுதையா ஏழையினந்தான். எப்போது நான் வேண்டும் அப்போது பூங்காற்றை தூதுவிடு. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.